நிறுத்தப்படும். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் விபத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் பொது வசதிகளையும் சீரமைக்க 4,60,00,000 ரிங்கிட் ஒதுக்கீடு. பாகிஸ்தான் மீது எந்நேரத்திலும் தாக்குதல் தொடுக்க இந்தியா ஆயத்தம். ராணுவத்துக்கு முழு அதிகாரம் வழங்கினார் பிரதமர் மோடி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். கோழி முட்டைக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகை கட்டம் கட்டமாக அகற்றப்படும். அதன் பொருட்டு முட்டைக்கான விலை கட்டுப்பாடும் முடிவுக்கு வருகிறது. கோழி முட்டை ஒன்றுக்கு 10 சென்ட் உதவித்தொகை வழங்கப்படும் நிலையில் நாளை முதல் அது 5 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 1 தேதி கோழி முட்டைக்கான உதவித்தொகை முற்றாக நிறுத்தப்படும். தொழில்துறையினர் கடப்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எட்டப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்தது. உற்பத்தி செலவு நிலைநிறுத்தப்பட்டதை அடுத்து கோழி முட்டை உற்பத்தி போதிய அளவில் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. குறிப்பாக நோன்பு பெருநாள் காலத்தில் முட்டை விநியோகம் விலை போட்டித்தன்மை நிலையை எட்டியதற்கு இது சான்று. விலை கட்டுப்பாட்டு காலத்தையும் அரசு கருத்தில் கொண்டது. நீண்ட காலத்துக்கு உதவித்தொகை வழங்குவது முட்டை உற்பத்தியாளருக்கு மட்டுமின்றி நாட்டின் நிதிநிலைக்கும் சாதகமாக இராது. 2022 பிப்ரவரி தொடங்கி 2024 டிசம்பர் வரை கோழி பண்ணையாளர்களுக்கு முட்டைக்கான உதவித்தொகையாக 2500 கோடி ரிங்கிட்டை அரசு வழங்கியது. நாட்டில் செல்வந்தர்களும் அந்நிய நாட்டவரும் ஏனையோருக்கு ஈடாக உதவித்தொகை வழங்கப்பட்ட முட்டையை பயனீடு செய்வதால் இந்த உதவித்தொகை சீரமைப்பு நியாயமானது என அரசு கருதுகிறது. இதன் வழி மிச்சப்படுத்தப்படும் தொகை மக்கள் நல்வாழ்வை உறுதி செய்யும் ஏனைய திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் மடானி அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இன்றியமையா பொருட்களுக்கான உதவித்தொகையை அரசு குறைக்கும் அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிலையில் மக்களின் வாழ்க்கை செலவினத்தின் மீதான தாக்கத்தை குன்றச் செய்யும் பணிகளையும் செயல்படுத்துகிறது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டங்களை மேற்கொள்கிறது. ஏற்புடைய விலையில் சிறப்பு கிரேட் முட்டையை அறிமுகப்படுத்தவும் தொழில்துறையினர் இணங்கியுள்ளனர். நாடளாவிய நிலையில் மேற்கொள்ளப்படும் அக்ரோ மடானி விற்பனை ரஹ்மா விற்பனை சந்தைகளிலும் மக்கள் மலிவான விலையில் முட்டையை வாங்கலாம். அதேவேளை முட்டை விலை மீதான கட்டுப்பாடு அகற்றப்படுவதால் பொறுப்பற்ற வணிகர்கள் அதனை பதுக்குவதையும் அதிக விலைக்கு விற்பதையும் தடுக்க உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சு கண்காணிப்புகளையும் செயலாக்கத்தையும் அதிகரிக்க உள்ளது. கோழி முட்டை விநியோகமும் விற்பனையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அவற்றில் இடையூறு ஏற்படாதது உறுதி செய்யப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுடன் இணைந்து அந்த கண்காணிப்பை மேற்கொள்ளும். கோழி முட்டைக்கான உதவித்தொகையை கட்டம் கட்டமாக அகற்றும் முடிவு நியாயமானது என இன்று கூடிய அமைச்சரவை கருதுகிறது. மன நிறைவளிக்கும் வகையில் இருப்பதை தொடர்ந்து இம்முடிவு எட்டப்பட்டதை மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி சுட்டினார். ஸ்லாங்கூர் சுபங்ஜயா புத்ரா ஹைட்ஸில் எரிவழி குழாய் வெடிப்பு விவகாரம் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் பொது வசதிகளையும் சீரமைக்க 4,60,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 4 கோடி ரிங்கிட் வீடுகளை சீரமைக்க ஒதுக்கப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கொர்மிங் தெரிவித்தார். தேசிய வீடமைப்பு பேரிடர் அரங்காப்பு நிதியத்தின் வாயிலாக அந்த 4 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சிய 60 லட்சம் ரிங்கிட் ஊராட்சித்துறை, தேசிய நில வடிவமைப்பு துறை, சுபங்ஜயா மாநகராண்மை கழகம் ஆகியவற்றுக்கு வழங்கப்பட்டு பொது வசதிகளை மேம்படுத்தும் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். பாதிக்கப்பட்ட வீடுகள் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். 40 விழுக்காட்டுக்கும் மேல் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் 3 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படும்.
40 விழுக்காட்டுக்கும் மேல் பாதிக்கப்பட்டு மறு கட்டுமானம் தேவைப்படாத வீடுகளுக்கு 1,50,000 ரிங்கிட் அளிக்கப்படும். 40 விழுக்காட்டுக்கும் குறைவாக சீரமைக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு 30,000 ரிங்கிட் கொடுக்கப்படும். 24 மாதங்களில் அந்த கட்டுமான பணிகள் நிறைவுறும் என அமைச்சர் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு வீட்டு வாடகை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் ஊடகத்தாரிடம் பேசினார். ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி அந்த வாடகை தொகையை பாதிக்கப்பட்டோரிடம் வழங்கினார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் விபத்து மீதான நுட்ப அறிக்கை இன்னும் 1 மாத காலத்தில் உறுதி செய்யப்படும். மழை காரணமாக இடையூறுகள் இருந்தாலும் முதல் நாளில் திட்டமிட்டபடி புலனாய்வு சீராக மேற்கொள்ளப்படுவதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். வெளியிட பாதுகாப்பு சுகாதாரத்துறை அந்த புலனாய்வை மேற்கொண்டு வருகிறது. ஆய்வு முடிவு அமைச்சரவையிடமும் மாநில அரசு கூட்ட மன்றத்திலும் தாக்கல் செய்யப்படும் என மந்திரி பசார் கூறினார். அந்த பேரிடரை தொடர்ந்து சில பகுதிகளில் மூடப்பட்டிருந்த சாலைகள் மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டிருப்பதாக டத்தோ ஸ்ரீ அமீருடின் குறிப்பிட்டார். மலேசியாவுக்கான 4 நாள் அலுவல் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் திரும்பினார் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசு. காலை 8 மணி வாக்கில் அவரையும் இதர பேராளர்களையும் ஏற்றிச் செல்லும் சிறப்பு விமானம் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. நாடு திரும்பும் முன் அதிபர் முயிசுவுக்கு அரச மலாய் ராணுவத்தின் 1ஆம் தளபத்தியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மரியாதை அணிவகுப்பை நடத்தினர். பின்னர் அவர் அந்த சிறப்பு விமானத்தில் தாயகம் புறப்பட்டார். அவர்களை சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அதிகாரப்பூர்வமாக வழி அனுப்பி வைத்தார். முயிசு கடந்த ஞாயிறு மலேசியாவுக்கு வருகையளித்தார். 2023 மாலத்தீவு அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் மலேசியாவுக்கு வருகையளிப்பது இதுவே முதல் முறை. அந்த அலுவல் பயணத்தின் வாயிலாக இரு நாடுக்கும் இடையிலான நல்லுறவு வலுப்பெற்றதுடன் வர்த்தகம், முதலீடு, ஹலால் துறை, கல்வி, சுற்றுலா, இளைஞர் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளின் ஒத்துழைப்பும் மேம்பட்டது. 2023 ஆகஸ்டில் பினாங்கு நவீன பயண படகு சேவை தொடங்கியதிலிருந்து 50 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் அதனை பயன்படுத்தியுள்ளனர். அவர்களில் 95 விழுக்காட்டினர் அன்றாட வேலைக்கு செல்வோர் என பினாங் போர்ட் நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ சசிதரன் வாசுதேவன் தெரிவித்தார். பினாங்கு ஃபேரியில் பயணிப்போரில் 74 விழுக்காட்டினர் பாதசாரிகளும் 25 விழுக்காட்டினர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் ஆவர். 2023 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் பயணிப்போரின் எண்ணிக்கை 5.8 விழுக்காடு அதிகரித்தது. தைப்பூசம், நோன்பு பெருநாள் உட்பட ஆண்டுக்கு 10 நாள்களுக்கு கட்டணமில்லா சேவையையும் மாநில அரசு வழங்குகிறது. 4ஆம் தொழிலியல் புரட்சியில் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. மாந்த வாழ்வே அதீத வளர்ச்சி கண்டு வரும் அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் முழுமையாக சார்ந்திருக்கிறது என்பது கண்கூடு. துறைசார் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் முனைப்பில் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தமிழ் பள்ளிகளும் தொழில்நுட்ப புத்தாக்க போட்டியில் மாணாக்கரை ஈடுபடுத்தி வருகின்றனர். இயற்கை நமக்களித்த இணையற்ற வளங்களில் ஒன்றுதான் மண். வேளாண் துறையில் தாவர வளர்ச்சிக்கு அடிப்படையே வளமான மண்தான். சீட் பாம் எனும் தலைப்பில் ஸ்லாங்கூர் ரவாங் தமிழ் பள்ளி மாணவிகள் 3 பயிர்களையும் தாவரங்களையும் கொண்டு ஒரு புத்தாக்க படைப்பை உருவாக்கியுள்ளனர். சீனா ஹாங்காங்கில் நடைபெற்ற அனைத்துலக புத்தாக்க தொழில்நுட்ப கண்காட்சியில் அந்த இளந்தளிர்கள் 2ஆம் இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றனர். புதிய யுக்திகளுடன் இளம் அறிவியல் ஆய்வாளர்கள் மையத்தின் பயிற்றுனர் லீலா இம்மாணவர்களை தயார்படுத்தி இருக்கின்றார். இப்போ எங்களோட இனோவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் சீட் பாம். அதாவது ஒரு பாம்பில் ஒரு விதை உருண்டையில் நாங்கள் பல சீட்ஸை உள்ளுக்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சீட்ஸ் பாம்பை எடுத்து நீங்கள் போயிட்டு அந்த எம்டியான லேண்டில் ஒரு பாம் பண்ணுற மாதிரி நீங்கள் த்ரோ பண்ண வேண்டியதான். நீங்கள் வீசின பிறகு நீங்கள் ஒரு 2-3 months மானிட்டர் மட்டும் பண்ணால் போதும். எந்த விதை அந்த சாயிலுக்கு ஏற்றமானதோ சூட்டபிளானதோ அது மட்டும்தான் அங்கேருந்து வளரும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த செடி தான் இந்த சாயிலில் நம்ம நட முடியும்னு சொல்லிட்டு will help the farmers and also normal இந்த ஹவுஸ் ஹோல்ட் கார்டனர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து எல்லாருமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம்.
கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப இந்த மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த அறிவாற்றலை வெளிப்படுத்தினர். அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் போகிறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு போகிறப்ப. பட் அங்கே உள்ளவங்க எங்ககிட்ட பழகுறது, அப்புறம் பேசுகிறது, அங்கே உள்ள மொழி எங்களுக்கு புரியல. பட் கொஞ்ச நாள் கழித்து எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸ்கிரிப்ட்லாம் சொன்னோம். அங்கே ஜட்ஜஸ் கேட்டாங்க, சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. லைக் எக்ஸாம்பிள், சீட் பாம்னா என்னது, இது என்ன சீட்ஸ்லாம் இருக்கும்னு. ஸோ அங்கே போனோம். ஆனால் அங்கே நாங்கள் போய் சீட் பாம்லாம் செல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த ஹாங்காங்கோட செஞ்சதை விட நிறைய டீம்ஸ் வந்திருந்தாங்க. 700 பூத்ஸ் கிட்ட அங்கே இருந்தாங்க. புது இடம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த இடத்த பார்க்க. ஸோ எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நான் மித்தவங்களோட ப்ராஜெக்ட்லாம் சுற்றி பார்ப்பேன். இப்போ எப்படின்னா, இப்போ அம்மாலாம் ஒரு நாளைக்கும் ஒரு சீட்ஸ் போட்டு பார்க்குறாரு. அதனால அவங்கனால நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த சீட் பம்ப் செஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்க எதுவுமே ட்ரை பண்ண வேணாம், ஜஸ்ட் லேர்ன் பண்ணானே அது வளர்ந்துடும். ஃபார்மர்ஸு அந்த அம்மா அப்பாலாம் இப்போ கஷ்டப்பட வேணாம். அதனால நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஹாங்காங் கூட ஃபைட் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு சேலஞ்சஸாக தெரிஞ்சிச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பர். வாழ்வில் சாதிக்க வயது ஒரு தடையல்ல என்பதனை இவர்கள் மெய்ப்பித்துள்ளனர். பல்வேறு சவால்களை கடந்து நாட்டிற்கு நட்பெயரை ஈட்டி தந்திருக்கும் இவர்கள் ஒரு உன்னத எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். பிறக்கும் என்பர். ஆனால் இன்று பக்குவம் என்பதே புகைப்பதுதான் எனும் மாயை பருவ வயதினர் இடையே எழுந்துவிட்டது. கலக்கம் அளிக்கிறது இடைநிலைப்பள்ளி மாணாக்கர் இடையிலான வேப் மின் சிகரெட் பயன்பாடு. வேப் பயன்பாட்டில் பெண்களும் சளைத்தவர்கள் அல்லர். எல்லோரும் சொல்வதை போல சிகரெட்டை காட்டிலும் வேப் பாதுகாப்பானதா? என்ன கேடுகளை மின் சிகரெட் கொண்டு வருகிறது? உண்மையை உங்களுக்கு எடுத்துரைக்கிறது இவ்வாறு வசந்தம். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 பரிதா அலைவரிசையிலும். வசந்தம் உங்கள் இல்லம் நாடி.
மியான்மர் விவகாரத்தில் மலேசியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு கம்போடியாவும் சிங்கப்பூரும் ஆதரவு கரம் நீட்டியுள்ளன. அந்நாட்டில் அமைதியை திரும்பச் செய்யவும் மாந்தநேய பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தொடர்புடைய எல்லா தரப்புகளுடனும் மலேசியா பேச்சுகளை தொடர்வதில் துணை நிற்க அவ்விரு ஆசியான் பங்காளி நாடுகளும் இசைந்துள்ளன. ஆசியானுக்கு மலேசியா இவ்வாண்டு தலைமையேற்றிருக்கும் நிலையில் உறுப்பு நாடான மியான்மரில் சுமூக நிலை திரும்ப கடுமையாக போராடி வருகிறது. இது தொடர்பில் கம்போடிய பிரதமர் ஹூன் மானட், சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோருடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொலைபேசி வாயிலாக தனித்தனியே பேச்சுகள் நடத்தினார். மியான்மரின் மூத்த ராணுவ தலைவர் மின் ஆங் ஹ்லாங் உடனும் அந்நாட்டின் தேசிய ஒருமைப்பாட்டு அரசு தலைவர் மான் வின் காங் உடனும் அண்மையில் பேங்காக்கில் தாம் நடத்திய சந்திப்பு குறித்த விவரங்களை அவ்விரு பிரதமர்களுடனும் டத்தோஸ்ரீ அன்வார் பகிர்ந்து கொண்டார். மியான்மரில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகளுக்கு அந்த பேச்சுகள் முக்கிய முயற்சியாக விளங்கியதாகவும் பிரதமர் கூறினார். வட்டார வர்த்தக மேம்பாடு, குறிப்பாக அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர வரி பற்றியும் கம்போடிய சிங்கப்பூர் பிரதமர்களுடன் டத்தோஸ்ரீ அன்வார் கலந்து ஆலோசித்தார். காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலின் எதிரொலியாக பாகிஸ்தானுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா கையாண்டு வருகிறது. அவற்றின் தொடர்ச்சியாக அண்டை நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்க இந்திய ராணுவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு அதிகாரம் வழங்கியுள்ளார். அண்மைய ஆண்டுகளாக இந்திய எல்லையில் வன் செயல்களை பாகிஸ்தான் கட்டவிழ்த்து வருவதாக பாரதம் குற்றம் சாட்டியது. இதனுடைய நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் பேணும் வகையில் எதிர்த்தாக்குதல் தொடுக்க இந்திய ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஆயுதப்படைகள் தற்காப்பு தலைவர்களுடன் நடத்தப்பெற்ற சிறப்பு சந்திப்பில் அது குறித்து மோடி பேசினார். தாக்குதல் வகை, இலக்கு, நேரம் முதலியவற்றை முடிவு செய்யும் பொறுப்பும் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அணுவாயுதங்கள் வைத்துள்ள அவ்விரு நாடுகளிடையே மூண்ட பதற்றம் போருக்கு வித்திடக்கூடாது என உலக நாடுகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவின் அந்த அதிரடி முடிவு பல தரப்புகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. 24 36 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கப்படும் என மோடி முன்னதாக எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கான தீர்வை எட்ட உலக தலைவர்கள் ஒரு துணிச்சலான அரசியல் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். 18 மாதங்களாக தொடரும் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து கொண்டே வருவதாக குட்டரஸ் எச்சரித்தார். தெற்காசியா குறித்து ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். காசாவில் மாந்தநேய நெருக்கடி நாளுக்கு நாள் மோசமாகிறது. அதனை நிறைவுக்கு கொண்டுவர உலக தலைவர்கள் கடப்பாடு கொண்டுள்ளதாக குட்டரஸ் குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜூன் மாதம் ஐநா உச்சநிலை மாநாட்டின் போது பாலஸ்தீன் குறித்த அனைத்துலக மாநாட்டை ஏற்பாடு செய்ய அவர் பரிந்துரைத்தார். அதனை பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்த வேண்டும் என்றும் குட்டரஸ் அழைப்பு விடுத்தார். ஸ்வீடன் உப்சாலா மாநிலத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 3 பலியானார்கள். தாக்குதலை நடத்திய ஐயத்திற்குரிய ஆடவரை தேடி பிடிக்க பேரளவிலான சோதனைகளை அந்நாட்டு போலீஸ் முடுக்கிவிட்டுள்ளது. வக்சாலாவில் அமைந்துள்ள முடி திருத்தும் நிலையத்தில் அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. மீன் மோட்டார் வண்டி வாயிலாக ஐயத்துக்குரிய ஆடவன் நிகழ்விடத்தில் இருந்து தப்பியதாக போலீஸ் தெரிவித்தது. அந்த வன் செயலை கடுமையாக கருதுவதாக ஸ்வீடன் சட்ட அமைச்சர் கன ஸ்ட்ராமர் குறிப்பிட்டார். 5 முறை துப்பாக்கி வேட்டு கேட்டதாக சம்பவத்தின் போது நிகழ்விடத்தில் இருந்தவர் தெரிவித்தார். உப்சாலாவுக்கும் அங்கிருந்து இதர பகுதிகளுக்கும் செல்லும் ரயில் சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசுடன் தமது அமைச்சு அணுக்கமாக செயல்பட்டு வருவதாக ஸ்ட்ராமர் கூறினார். அந்த பகுதியின் அண்மைய நிலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவை வலுவுடன் எதிர்கொள்ளும் கனடா. பொது தேர்தலில் லிபரல் கட்சியின் வெற்றியை தொடர்ந்து கனடா அவ்வாறு சூளுரைத்துள்ளது. ஐக்கிய கனடாவாக பேரூறு கொண்டு வலிமை வாய்ந்த வல்லரசை சந்திக்க தமது தரப்பு தயார் எனவும் அது தெரிவித்துள்ளது.
நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை அரசு அமைக்க 172 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கனடிய பிரதமர் மாக்கானேயின் லிபரல் கட்சி 169 இடங்களில் வெல்லும் வாய்ப்பு உறுதியானதை அடுத்து அந்த வட அமெரிக்க நாடு அவ்வாறு அறைகூவல் விடுத்தது. அமெரிக்காவின் அதிக இறக்குமதி வரி, வர்த்தக போர் இவற்றினூடே தன்னாட்சி அதிகாரத்தை தக்கவைத்து புதிய பாதையில் பீடு நடையுடன் கனடா எத்தனிக்கிறது. இதனுடைய தேர்தலில் வெற்றிக்கனை கொய்த கானியை ட்ரம்ப் தொலைபேசி அழைப்பில் பாராட்டியதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் கூறியது. லிபரல் கட்சியின் வெற்றி ஒட்டாவாவின் இறையாண்மையை பேணும் என அரசியல் வட்டாரம் நம்புகிறது. மேலும் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இம்முறை வரியால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் இலக்கை அது கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்க வாகன உற்பத்தி நிறுவனங்கள் உபரி பாகங்களுக்கான வரி விலக்கை பெறவுள்ளதாக அவர் அறிவித்தார். வாகன உற்பத்தியாளர்கள் மீது விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகளால் துறை சார்ந்தோர் பொருளாதார சுமையை எதிர்கொள்ளாமல் இருப்பதை அந்த நிர்வாக உத்தரவு உறுதி செய்யும். வாகன உற்பத்தி நிறுவனங்கள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25 விழுக்காடு வரியை செலுத்த வேண்டியதில்லை. அதேவேளை எஃகு, அலுமினிய பொருட்களுக்கான 25% வரிக்கும் விலக்களிக்கப்படும் என ட்ரம்ப் கூறினார். மேலும் அந்த நிர்வாக உத்தரவு தொடர்புடைய தொழில்துறைகள் தங்கள் விநியோக சங்கிலியை உள்நாட்டுக்கு கொண்டு வர 2 ஆண்டுகள் அவகாசம் அளிக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் பாகங்களை அந்த வல்லரசு சார்ந்திருப்பதையும் இது குறைக்கும். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மீதான வரிகளை ட்ரம்ப் அறிவித்ததால் வாகன உற்பத்தி துறை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அமெரிக்கா தொடுத்துள்ள வர்த்தக போருக்கு எதிராக கடும் கண்டன குரலை பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் எழுப்பியுள்ளன. தமது நாட்டு வர்த்தகத்தை காப்பதாக காரணம் கூறி அதிக இறக்குமதி வரி விதிக்க முயன்றுள்ள அந்த வல்லரசு அதிபரின் தன்முப்பான முடிவை அவை சாடின. பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உட்படுத்திய பிரிக்ஸ் கூட்டமைப்பின் சந்திப்பு நடைபெற்றது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் முதலிய தலைவர்கள் அதில் பங்கேற்றனர். ட்ரம்பின் வர்த்தக போர், யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட விவகாரங்கள் அதில் பேசப்பட்டன. அமெரிக்காவின் வர்த்தக தற்காப்பு முனைப்பை பிரேசிலிய வெளியுறவு அமைச்சர் மௌரோ வீரா சாடினார். அந்த வல்லரசின் அதிக இறக்குமதி வரி விதிப்பால் உலக வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடும் என எழுந்த ஆரூடங்களில் உண்மையில்லை என அனைத்துலக நிதியம் முன்னதாக கருத்துரைத்தது. ஆனால் அதனால் பாதிப்புகள் நேரும் என கருதும் பிரிக்ஸ் நாடுகள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தன. அமேசானின் குய்பர் அகண்ட அலைவரிசை இணைய சேவைக்காக 27 செயற்கைக்கோள்கள் முதல் முறையாக ஏவப்பட்டன. அமெரிக்கா புளோரிடா ஏவுதளத்திலிருந்து அவை விண்ணுக்கு பாய்ச்சப்பட்டன. ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங் இணைய சேவை வழங்குனருக்கு போட்டியாக அந்த முனைப்பை அமேசான் நிறுவனம் ஏந்தியுள்ளது. அந்த நிறுவனம் ஏவ திட்டமிட்டுள்ள 3236 செயற்கைக்கோள்களில் அவையும் அடங்கும். $1000 கோடி செலவில் 2019 உருவாக்கப்பட்ட குய்பர் இணைய திட்டத்தின் ஒரு பகுதியாக அஃது அமைகிறது. பூமிக்கு நெருக்கமான சுற்றுப்பாதையில் அவை பாய்ச்சப்பட்டன. மோசமான வானிலையால் கடந்த 9ஆம் நாள் திட்டமிட்டபடி அவை ஏவப்படவில்லை என அந்த நிறுவனம் தெரிவித்தது. பயனர்கள், வணிகங்கள், அரசுகள் ஆகியவற்றுக்கு அமேசான் இணைய சேவை வழங்கி வருகிறது. ஆசிய எலிட் வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம் பண்டார் சுகான் ராஜா அப்துல்லா அரங்கில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் அல் அஹ்லி அணி 3-1 என அல் ஹிலாலை பந்தாடியது. ஆட்டம் தொடங்கிய 9வது நிமிடத்தில் லிவர்பூலின் முன்னாள் ஆட்டக்காரரான ரொபர்டோ ஃபிர்மினோ அல் அஹ்லி அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவ்வணிக்கான 2வது கோலை 27ஆம் நிமிடத்தில் பெற்று தந்தார் ஐவன் டோனி. அல் ஹிலால் அணிக்கான முதல் கோலை 42ஆம் நிமிடத்தில் அடித்தார் சலீம் அல் தவ்சாரி. ஆட்டத்தின் பிற்பாதியில் அல் ஹிலால் அணியின் கொலிபாலிக்கு 2வது மஞ்சள் அட்டை வழங்கப்பட்ட நிலையில் 10 வீரர்கள் மட்டுமே விளையாடினர்.
97ஆம் நிமிடத்தில் ஃபிராஸ் அல் புரைகான் 3வது கோலை புகுத்தி அல் அஹலி அணியின் வெற்றியை உறுதி செய்ததைத் தொடர்ந்து அவ்வணி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியது. நாளை காலை நடைபெறவிருக்கும் மற்றொரு அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் அல் நசாரும் கவாசாக்கியும் மோத உள்ளன. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் காற்பந்தாட்டம் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் நூலிழையில் தப்பியது. எமிரேட்ஸ் அரங்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற அந்த ஆட்டத்தில் PSG 1-0 என ஆர்சனலை வென்றது. ஆட்டம் தொடங்கிய 4வது நிமிடத்திலேயே ஒற்றை கோலை புகுத்தி PSG அணியை முன்னணி வகிக்க செய்தார் ஒஸ்மான் டெம்பேலி. இதற்கு முன்னதாக நடைபெற்ற ஆட்டத்தில் ரியால் மேட்ரிட்டை லாவகமாக வீழ்த்தியது ஆர்சனல். அதே உத்வேகத்துடன் இந்த சுற்றில் களம் கண்ட ஆர்சனலின் முயற்சிகள் PSG-யிடம் பலிக்கவில்லை. PSG-க்கு கிடைத்த இந்த வெற்றியானது அடுத்த மாதம் 7ஆம் தேதி பார்க் டெஸ் பிரின்சஸ் நடைபெறவிருக்கும் போட்டியில் மற்றொரு வெற்றியை கைப்பற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை PSG அணி இறுதியாட்டத்துக்கு முன்னேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நாளை நடைபெறவிருக்கும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பார்சிலோனாவும் இன்டர் மிலானும் களம் காணவுள்ளன. பார்சிலோனாவை சந்திக்க இன்டர் மிலான் அணி ஆயத்த நிலையில் இருப்பதாக அணியின் தலைமை பயிற்றுனர் சிமோன் இன்சாகி கூறினார். தொடர்ந்து 3 முறை தோல்வியை தழுவியதால் இவ்வாட்டத்தில் வெற்றி பெறும் வேட்கையில் உள்ளனர் இன்டர் மிலான் ஆட்டக்காரர்கள். இறுதிச் சுற்றுக்கு முன்னேறுவதை இன்டர் மிலான் அணி இலக்காக கொண்டுள்ளதாக இன்சாகி தெரிவித்தார். அதேவேளை கோப்பா டெல் ரே காற்பந்தாட்டத்தில் கைப்பற்றிய வெற்றி உந்துதலாக அமைவதாக பார்சிலோனா பயிற்றுனர் ஹான்சி ஃபிளிக் தெரிவித்தார். இறுதிச் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான முழு ஆயத்த நிலையில் இருக்குமாறும் அவர் வீரர்களுக்கு வலியுறுத்தினார். 24 முறை கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வென்ற டென்னிஸ் உச்ச நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிக் ரோமில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் இத்தாலி பொது டென்னிஸ் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஜோகோவிக்கின் இந்த முடிவு மே இறுதியில் நடைபெறவிருக்கும் பிரான்ஸ் பொது டென்னிஸ் போட்டியில் அவர் 4வது முறை வெற்றியாளர் பட்டத்தை வெல்லும் சாத்தியத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. 2007ஆம் ஆண்டு அவரின் டென்னிஸ் பயணம் தொடங்கியதிலிருந்து ரோமில் ஜோகோவிச் விளையாடாமல் போவது இதுவே முதல் முறை. கடந்த வாரம் நடைபெற்ற மேட்ரிட் பொது டென்னிஸ் ஆட்டத்தின் 2ஆம் சுற்றில் மாட்டியோ அர்னால்டிடம் அவர் தோல்வியை சந்தித்தார். 37 வயதான அவர் இப்பருவத்தில் இதுவரை வெற்றியை பதிவு செய்யவில்லை. அதேவேளை ATP மாஸ்டர்ஸ் 1000 தொடர் டென்னிஸ் போட்டியில் மிக அதிகமாக சாதனையை படைத்த வரலாறும் ஜோகோவிக்கே சேரும். அந்த போட்டிகளில் இதுவரை 414 வெற்றிகளை அவர் குவித்துள்ளார். அரையிறுதி சுற்றுக்கு 79 முறை தகுதி பெற்ற அவர் 40 முறை வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றினார். ஞானக்குரல் நினைப்பு மறப்பு நெடும் பசியும் அற்றால் அனைத்துலகும் வீடாமது. மனமானது எதனையும் சிந்திக்காது தன்னையும் தன் உடலையும் மறந்து சிந்தையில் சிவத்துடன் ஐக்கியமாகும் நிலையே முக்தி என ஆன்ம நெறி புகட்டுகிறார் ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.